ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறேன்னு பார்க்கலாம். வாங்க. நான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் எப்படி டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் இருக்கும்போது நான் ஒரு 1 இயர்ஸ் கோர்ஸ், அதாவது எங்கள் சமூக நலத்துறை மூலமாக அந்த ராமநாதபுரத்தில் அந்த வருஷம் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த சமூக நலத்துறை இதில் தாங்க நான் கற்றுக்கிட்டேன். 1 இயர்ஸ் கோர்ஸ் போனேன் இந்த டெய்லரிங் கற்றுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த 1 இயர்ஸ் கோர்ஸில் நமக்கு மாதம் ஒரு ஸ்டைபண்ட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம அதை வாங்கி ஏதாவது துணி வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 5 கிலோமீட்டரில் எங்கள் ஊர் இருக்குது. நான் அங்கேருந்து போனதுனால அந்த ஸ்டைபண்ட்டை எனக்கு பஸ் பேருக்கு அந்த மாதிரி நான் வச்சுக்குவேன். அப்படி தான் நான் போய் 1 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி சென்னைக்கு வந்தேன். சென்னையில் இப்போது அக்கம் பக்கத்தில் எல்லாருக்குமே ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பேன். என்கிட்ட ப்ளவுஸ் தைக்க வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நீ என்ன ப்ளவுஸ் எல்லாம் நல்லா தான் தைக்கிற, ஆனால் சீக்கிரம் தான் தைச்சி தர மாட்டேங்கிற. நான் மட்டும் இல்லைங்க, அநேகமாக எல்லா டெய்லருமே இந்த பேர் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டெய்லருமே அப்படி தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் தாங்க நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம். அப்போ நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்தோம்னா நம்மளால் அந்த ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ஒரு 1 2 அந்த ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். வீட்டில் இருந்து டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு அதுவே ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பெண்களுமே டெய்லரிங் கற்றுக்கணுங்க. ஏன்னு கேளுங்க, நம்ம வெளியில் போய் ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுத்தோம்னா ஒரு சாதா ப்ளவுஸாக இருந்தால் 100 ரூபா, லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நாமளே கற்றுக்கிட்டு நம்ம ப்ளவுஸை நம்மளே தைக்க ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசு நமக்கு மிச்சம் தானே. அதனால் எல்லா பெண்களுமே ஓரளவுக்கு டெய்லரிங் கற்றுக்கிட்டு நம்மளோட ப்ளவுஸை நம்மளே தைச்சி போட பழகிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம விருப்பப்பட்டபடியே நமக்கு பிடிச்சதை நம்ம தைச்சி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.